உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக குறிப்பாக மின்னம்பலம் என்கின்ற ஒரு ஊடகம் ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்ச்சி, தலைவர்களுடன் மாணவர்கள் உரையாடல். அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க கூட்டணி வைக்க மாட்றீங்க? அப்புறம் கூட்டணி வைக்காம இருந்தா அது உங்களுக்கு தோல்வி கிடையாதா? அப்புறம் நீங்கலாம் தமிழர் அல்லாதவர்கள பார்த்தீங்கன்னா, ஒரு விரோதி, எதிரி போல பார்க்குறீங்களே. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மாரி அச்சமுணர்வு ஏற்படாதான்னு சொல்லிட்டு, பல கேள்விகள முன் வச்சிருக்காங்க. ஆனா, அத்தனை பேருக்குமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு சரியான ஒரு அரசியல் வகுப்பு எடுத்திருக்காரு. அங்க அடுத்தடுத்த தலைவர்கள்லாம் பேசினாங்க. தலைவர்கள் கிடையாது. அவங்கலாம் அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். எனக்கு என்னன்னா ஆரம்பத்தில, ஏன் இந்த திமுகலேருந்து அண்ணன் ராசா வந்தாரு. சரி அவரு கூட ஓகே. ஆனா, அதிமுகலேருந்து கல்யாண சுந்தரம், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிர்மல்குமார், இவர்களெல்லாம் வரும்பொழுது ஏன் இந்த இடத்துக்கு இவர் போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டு இருந்துச்சு. சரி இவர் ஏன் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டு இருந்துச்சு. சரி ஆனா அந்த இடத்துல போய் கலந்துக்கிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அதுல குறிப்பாக 2 விஷயம் இருக்கு இல்லையா? முதல்ல நீங்க ஏன் கூட்டணி சேர மாட்றீங்க? இப்போ கூட்டணி சேராம இருந்தா உங்களுக்கு அது இழப்பு இல்லையான்னு சொல்றாரு. கேட்குறாங்க அந்த கேள்விய. அதற்கு தான் செந்தமிழ் சீமான் பதில் சொல்றாரு. நான் கூட்டணி வச்சுட்டா கேள்விக்கு அதே சகோதரியோட பதில் சொல்றாரு. சகோதரி, என்னுடைய அரசியல் என்பது உங்களுக்கானது கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்களுக்கானது. அதாவது வரும் தலைமுறையினருக்கான அரசியலை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு பல்வேறு கட்சிகள், எல்லா கட்சியிலும் தொடங்குனது எதுக்காக? அவங்க முதலமைச்சர் ஆகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், இதுக்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் அப்படி தொடங்கப்பட்ட எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு அதிமுக திமுக கிட்ட 2 சீட்டு, இதே சட்டமன்ற தேர்தல் ஆச்சுன்னா 4 சீட்டு 5 சீட்டு இதோட போயிட்டு அடிபணிச்சிட்டாங்க. ஏன்னா கூட்டணி வைக்கிறது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 2 சீட்டுக்கெல்லாம் போயிட்டு அடி பண்ணிக்கணுமா? ஒரு 236 தொகுதியில் ஒரு 50 தொகுதி தரேன்ப்பா உனக்கு, ஒரு 60 தொகுதி தரேன் நான். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 40 தொகுதியாவது தரேன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இவங்க 2 சீட்டு 4 சீட்டுக்கு போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதே விஷயத்தை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பண்ணால் என்ன ஆகும்? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் தமிழர்களிடையே வலுப்பெற்று சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தமிழர்களாக ஒன்று கூடி தமிழ் தேசியத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த ஜாதிக்கான கட்சி மட்டும்தான், இல்லை இந்த ஜாதியினுடையக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சுருக்கிட முடியாது. ஏன்னா அண்ணன் சீமானோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லோருமே பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இப்படி இருக்கிற சூழலில் இந்த ஒரு கட்சி இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சி, இதை மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு நாளைக்கு 2 சீட்டு 3 சீட்டுக்காக கூட்டணி வச்சுட்டா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாத கட்சிகளுக்கே கோடிகளில் வியாபாரம், அப்புறம் இன்னும் பல இதெல்லாம் கொடுக்குறாங்க. 8 விழுக்காடு ஒரு கட்சி வச்சிருக்கு அப்படின்னா இந்த 8.2 விழுக்காட்டிற்கு என்னவெல்லாம் கொடுப்பார்கள் என்பதை யோசிச்சு பார்க்கணும். குறைந்தபட்சம் எந்த கூட்டணி போனாலும் 30 சீட்டு கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் 30 சீட் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது திமுக அதிமுக தாவேகா போன்ற கட்சிகள் கிடையாது. தாவேக்காலாம் சரிசமமாக போட்டியிடலாம். ஆனால் இவங்கெல்லாம் 30 சீட் குறைவெல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் அத்தனை கோடிகள், சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு 30 கோடினா கூட நீங்கள் கணக்கு வச்சுங்க எத்தனை கோடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறைந்தபட்சம் ஒரு தொகுதி 10 கோடியாவது இந்த திராவிட கட்சியில் கொடுப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சி இதை ஒரு வியாபாரமாக்கினால், முதலீடு செய்தால் பல்வேறு முதலீடுகளை செய்துவிட்டு லாபத்தை எடுக்கலாம். ஆனால் இது கம்பெனி கிடையாது. இது தமிழர்களுக்கான அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ் மொழிக்கான அரசியல். அப்போ இந்த அரசியலை முன்வைக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி கூட்டணி போவார் அப்படின்றதுக்கு முழுமையான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இன்னொரு கேள்வி என்னென்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு இனவாத கட்சி, இவங்க தமிழர் இல்லாதவர்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டால் தமிழர்கள் இல்லாதவங்களோட அச்ச உணர்வோடு இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி. நாம் தமிழ் கட்சியில் போட்டியிடக்கூடிய பல்வேறு தொகுதிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள். மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, தெலுங்குகள் இருக்காங்க, சௌராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு கிரிட்டிசிஸாக சீமானவர்கள் போய் கலந்துக்கிட்டதெல்லாம். ஏன்னா தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானால் வாழலாம், ஆனால் ஆள்வது தமிழனாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் கோட்பாடு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அழுத்தணும். அதுதான் உலக நியதி. அந்தந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் ஆள்வது தான் நியாயம், அதுதான் சரி.
ஆனால் தமிழ்நாட்டில் யார் நம்ம ஆண்டு கொண்டு இருக்கார்கள்? எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானேன்னு சொன்னால் அந்த தமிழர்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, அவர் தமிழர்களுக்கான ஆட்சி செய்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் தமிழ் மொழிக்காக நிற்கக்கூடியவரா? அவர் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்படக்கூடியன்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, அப்போ இன்னைக்கு தமிழ் தலைவர் தானே திருமா இருக்காங்க, ராமதாஸ் இருக்காங்க, வேல்முருகன் இருக்காங்க, இவங்களாம் ஏற்றுங்கன்னா நம்ம அவங்களை ஏற்றுக்க தயாராக இருக்கோம். ஆனால் அவங்க யாரை ஏற்றுக்கிறாங்க? ஐயா ஸ்டாலின் இல்லைன்னா ஐயா எடப்பாடி. இப்போது திருமாவர்களை பிடிக்கும், அதனால் விசிக்காக போகிறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ரைட், ஓகே, வா சேர்ந்துரு, ஓகே, இல்லை ரைட், ஓகே. ஆனால் நீ ஓட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டுணும். அதுக்கே நான் விசிக்காக சேர போகிறேன். அப்போ அதே மாதிரி தானே பாமகக்கு, அப்போ அதே மாதிரி தானே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு. அதனால்தான் இந்த குளறுபடிகள், இந்த குழப்பங்கள், முன்னோர்கள் செய்த பிழைகளை நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த கூட்டணியில் சீட்டு என்பதில் அவர் வந்து இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோட ஒரு நாளும் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால தான் தண்டித்து நிற்கிறாரு. எவ்வளவோ ஆஃபர்லாம் வந்திருக்கு, எனக்கே நல்லா தெரியும். அவரெல்லாம் வந்து அதிமுக வந்து சொல்லுவாங்க, வழிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கின்ற மாதிரி அதிமுகலாம் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தணும்னா ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி தேவைப்படுது. பாஜக மட்டும் போதுமா திமுக வீழ்த்ததுக்குன்னா ஒன்றும் வேலைக்காகாது. அப்போது நாம் தமிழர் கட்சி உள்ளே வந்தால் திமுக டெபாசிட் கூட வாங்காது, இது தெரியும். அப்போ அதிமுக கட்டின பணமே கிடையாதா? கோடிகளே கிடையாதா? கூவத்தூரில் எவ்வளோ கோடிகள் பார்த்தா நமக்கு தெரியாதா? அப்போ இந்த கோடிகளெல்லாம் கொடுப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் ஏன் போக மாட்டுறாரு? நம் முன்னோர்கள் செய்த பிழையை நாம் செய்துவிடக்கூடாது. ஏன்னா நாம் தமிழ் கட்சியோடைய அரசியல் என்பது வெறும் தமிழர்களுக்கான அரசியலான்னு கேட்டால் தமிழனுக்காக அரசியல் மட்டும் கிடையாது. அது மொழிக்காக, பண்பாட்டுக்காக, வாழ்வியலுக்காக, வரலாறுக்காக, நம்முடைய வழி தோன்றலுக்கான அரசியல். அப்போ இவ்வளோ விஷயங்களை டேக் ஓவர் பண்ணி ஒரு கட்சி போகும் பொழுது அந்த கட்சி வந்து எப்படி கூட்டணி சேரும்? அதே போல் பிற மொழியாளர்களை எப்படி விரோதமாக பார்க்குறாங்க ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அது ரொம்ப அயோக்கியத்தனமானது. அதை இங்கே இருக்கக்கூடிய சில கூலி தமிழர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை, வேறு மொழி சார்ந்தவர்களை அந்நியமாக வைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அப்படி யாரும் பார்க்கவும் முடியாது. இப்போ இந்தியாவில் அரசியலமைச்சர் என்ன சொல்லுது? இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் எங்கே வேணாலும் வாழலாம், வசிக்கலாம், தொழில் செய்யலாம், எல்லாமே ஓகே. நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருநகரில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களும் பெரும்பான்மையாக இன்றைக்கு வட இந்தியாவில் கையில் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தையும் நீங்கள் தீர்மானிப்பீர்கள், பிற மொழியாளர்கள் தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் தவறு. ஏனென்று சொன்னால் இந்த நாடு, தமிழ்நாடு இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு நாடு. இங்கே நானே ஆட்சியாளராக இல்லைனா எப்படி இருக்க முடியும்? அதனால் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கோட்பாடும், இந்த கூட்டணி வைக்காத, குறிப்பாக இந்த தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை என்கின்ற கோட்பாடும் ஆகச் சிறந்தது. அதனால தான் அவரை தொடர்ந்து அதில் நிற்கிறதுனால தான் ஓட்டு போடுறாங்க ஜனம். அதனால தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அடுத்து விலகிட்டால் இதே கேள்விக்கு என்ன சொல்லுவாங்க? ஆமாம், சீமான் பெருசாக பேசினாரு, அப்புறம் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தெளிவு இருக்கின்றது, அந்த உறுதி இருக்கின்றது. அதனால்தான் மக்களுடைய ஆதரவு படிப்படியாக உயர்ந்து யாருடைய தயவும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு தமிழர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியாளர்களும் நாம் தமிழ் கட்சியை நேசித்து வாக்களித்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் வர முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த உறுதித்தன்மை தான் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானையும் இதுவரைக்கும் ஒரு கன்சிடர்டான ஒரு கேப்பபிள் உள்ள ஒரு லீடராக வந்து தமிழ்நாட்டில் வந்து வச்சுட்டு இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.